ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சு எடுத்துன்னு போய் கடலில் விட்டதுக்கு ஒரு இன்ஸ்டா பார்த்தாங்க. எனக்கு ஒரு ரேஞ்சர் ஒருத்தர் நான் சத்தியமங்கலத்தில் இருக்கிற ஃபோன் பண்ணி கதறாரு. தமிழ்நாடு கோஸ்ட்லையும் ஆந்திரா கோஸ்ட்லையும் ஒரிசா கோஸ்ட்லையும் ஆலிவ் ரிட்லி அந்த அம்மா டர்ட்டில் வரும்போது அது ஃப்ளிப்பர் அடி வாங்கி ட்ராலரில் அடி வாங்கி கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சாவுது. முட்டையிடுற எண்ணிக்கை குறையுது. 15 வருஷங்களாக எடுத்து பார்க்கும்போது 10 லட்சம் 8 லட்சம்லாம் இருந்த எஸ்டிமேட்டு இன்றைக்கி 1 லட்சம் குறைஞ்சிருக்கு. அந்த டெம்பரேச்சர் இருக்குது இல்லைங்களா, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆண் ஆமை பெண் ஆமை பொரிக்கும். அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. பொரித்த உடனே அது குட்டி குட்டியாக இருக்கும். அப்படியே விட்டால் நரி நாய் காக்கா கழுகுலாம் சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு அதை வனத்துறை என்ன பண்ணுவாங்க, எடுத்து பதப்படுத்தி ஒரு இடத்துல வச்சு ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது கண்ணுகள்லாம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் அது மாதிரி சேர்த்து விட்டுருவாங்க. மான் குட்டி போட்டு பால் குத்துதுன்னா விஜயன் ஆட்சியில் பால் குத்துது மாடு. சிறுத்தை புலி டைகரோட பாப்புலேஷன் விஜயண்ணா தாவே காட்சியில் பார்த்தீங்களா, 300 இருந்த புலி 350 ஆச்சு. அதாவது அதை அட்லீஸ்ட் காட்டை விட்டுருங்க, நாட்டை என்ன வேணால் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தெரியலைன்னா தெரியாத விஷயத்துக்கு போகாது.